வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9x16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ண மாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ணலான்னு இருக்கீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில் ஷூ ஆகும். இப்போ அப்படியே அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும், அதில் போயிட்டு மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷூ ஆகும். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 10 செகண்ட் தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பிக்கை செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஃபோட்டோவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனும் தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் தான் இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் எங்கே முடியுதோ அங்கே கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து ஷூ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை செகண்ட்ஸுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ ஒரே ஃபோட்டோஸ் வச்சு கூட நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணி டூப்ளிகேட் எடுத்து நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸையும் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணி அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம், நம்ம ஆட் பண்ண எல்லா மெட்டீரியலும் கரெக்டாக வந்து ப்ளே ஆகுதான்னு. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வரும். உங்களுக்கு வீடியோவில் டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோவை ஒன்ஸ் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.